இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் கரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக மாற்றும். இதுதான் ஆக்சுவலாக கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கிற ஃபோட்டோ நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அடோபி ஃபோட்டோஷாப் சிசி. கண்டிப்பாக அடோபி ஃபோட்டோஷாப் சிசி தான் இருக்கணும். அதுக்கு முந்தின வெர்ஷன் தான் இருந்தால் இது கண்டிப்பாக வேலை செய்யுது. ஏன்னா அடோபி ஃபோட்டோஷாப் சிசியில் தான் கேமரா ஃபில்டர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் கேமரா ஃபில்டர் டிஃபால்ட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் ஓப்பன் கொடுத்துட்டு அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். இமேஜ் ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப்புக்கு சைடில் இந்த இதில் வந்தீங்கன்னா இந்த இருக்குது டூல் கொடுத்துட்டு என்டர் ஸ்கொயர் ஷேப்பில் க்ராப் பண்ணியாச்சு. இப்போ மூவ் டூல், இப்போ கண்ட்ரோல் ஜே. இமேஜ் வந்து இன்னொரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகும். இந்த லேயரில் தான் ஆக்சுவலாக நம்மளோட அந்த எஃபெக்ட்ஸ்லாம் போடும். இப்போ நேராக ஃபில்டர், கேமரா ஃபில்டர். இப்போ இப்படி ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு. கேமரா ஃபில்டர் இந்த விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் எப்படி தெரியும், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதில் ஏதோ ஃபால்ட் அதனால் எப்படி தெரியுது, மற்றபடி நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு இது நம்ம இந்த ஒவ்வொரு ஐகான்ஸையாக இப்படி ப்ராசஸிங் பண்ணிட்டு போவோம். ஃபஸ்ட்டு பேசிக்கான இது முதல்ல ஹைலைட்ஸை இடது பக்கமாக அப்படி இதில் இருக்கிற ஹைலைட்ஸ்னால் அந்த பிரைட்டஸ்ட் ஏரியா அதெல்லாம் அப்படி நம்ம குறைப்போம். அப்புறம் ஷேடோஸ் அப்படி வலது பக்கமாக இப்படி பண்ணுறது மூலமா அதில் இருக்க டீட்டெயிலிங்லாம் அப்படி வெளியே வரும். அடுத்து ஒயிட்டு கொஞ்சம் கீழே, அப்புறம் பிளாக். இப்போது லைட்டாக கிளாரிட்டி நீங்கள் கூட்டுறோம்னா ஒரு HDR மாதிரி எஃபெக்ட் அடி கிரியேட் ஆகும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் எக்ஸ்போஷருக்கு வரணும். இதில் போயிட்டு ஸோ அடுத்தது லெவல்ஸ். இதில் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா இது நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது டீட்டெயிலிங்லாம் இங்கே தான் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும், லூமினன்ஸ். அப்புறம் ஷார்ப் கொஞ்சம் ஷார்ப். ஓகே, அடுத்தது இதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் முக்கியமான இடம். இது எப்படின்னா ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் இந்த மூணையும் இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் க்ரீன், ரெட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கலரையும் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக கலர்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஆரஞ்சு மட்டும் நம்ம தொடையக்கூடாது சேச்சுரேஷனில். அது ஏன்னா ஆரஞ்சு வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் கலரு, நம்ம தொட்டோம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போது எல்லோஸ் குறைக்க போகிறோம். இதில் வந்து எல்லோஸ்லாம் போயிட்டு இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு, இப்போ க்ரீனை குறைக்கிறோம். க்ரீன் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு, க்ரீன் ஆக்சுவலாக ஃபுல்லாக குறைச்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் குறைச்சிடலாம், ப்ளூவும் குறைச்சிடலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் மட்டும் தான் இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். ஹியூவில் ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபோட்டோக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லூமினன்ஸ் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆரஞ்சை வந்து கொஞ்சம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் அப்படியே ஒயிட் ஆகும். இந்த மாதிரி இப்படி லைட்டாக. இது எல்லா ஃபோட்டோவிலும் ஒர்க் ஆகாது, ஆனால் இதில் ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகும். இப்போ அடுத்தது இது ஸ்ப்ளிட் ஒன்று நம்ம அவ்வளோ பண்ண போகிறது இல்லை. இது ஆக்சுவலாக விட்டுலாம். லெட்ஸ் கரெக்ஷனும் இல்லை. இது எஃபெக்ட்ஸில் போயிட்டிங்க அப்படின்னா போஸ்ட் கிராப் விக்னிட்டிங் அப்படின்னு இருக்கும். இது ஆக்சுவலாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு விக்னிட் க்ரியேட் ஆகும். உங்கள் ஃபோட்டோ சுற்றி எல்லா சைட்லையும் ஒரு பிளாக் கலர் அப்படி ஒரு க்ரியேட் ஆகும். அப்புறம் இது கேமரா கேலிப்ரேஷன். இதில் போய் கொஞ்சம் ப்ளூஸை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அப்புறம் ஓகே அவ்வளோதான். இப்போது இப்படி இருந்த ஃபோட்டோ இந்த மாதிரி மாற்றிருக்கோம். இப்போது பண்ணி முடிச்சோன்னா ஜஸ்ட்டு ஃபைல், சேவஸ் பண்ணிவிட்டு இதை ட்ராப் டவுனில் சேவஸ் டைப்பில் போய் JPEG கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது யாருக்காவது ப்ரோஜனம் போடணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.